உண்டாகட்டும். கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் சன்னாத்துல காத்திருப்பது நமக்கெல்லாம் ஒரு பெரிய பாக்கியங்க. அதனால ஏதோ ஆண்டவருடைய கிருபையினால தொடர்ந்து இந்த ஆலயத்துல ஜெபங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கட்டாயம் தவறாமல் நீங்க கலந்து கொள்ளணும்னு சொல்லி நாங்கள் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கட்டாயம் வாங்க. ஆண்டவர் சன்னாத்துல காத்திருக்கிற செலவிடுகிற இந்த நேரங்களுக்கு ஒரு பெரிய நன்மை உண்டு. சரிங்களா? 24 மணி நேரம் நம்ம ஓடிக்கிட்டே இருந்தாலும் அந்த 24 மணி நேரத்துல கடவுளுக்காக நாம் செலவிட்ட நேரம் எவ்வளவு? கட்டாயம் காலங்களை குறித்து ஆண்டவர் கணக்கு கேட்பார். வார்த்தைக்கு பிரசன்ட் போட்டு போறதுக்கல்ல. சரிங்களா? கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்துல காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் இந்த சட்டைகளை அடித்து உயர எழுப்புவார்கள். அல்லேலூயா. இந்த நேரங்கள் எல்லாம் விலையேறப்பட்டது. கடந்து போன நேரத்தை நாம் திரும்ப பெற முடியாது. அதனால கொடுக்கப்பட்டிருக்கிற காலத்தையும் கொடுக்கப்பட்டிருக்கிற நேரங்களையும் சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அதுதான் வசனம் சொல்றது, இன்றே அனுக்கிரக காலம், இன்றே ரட்சணிய நாள். கொடுக்கப்பட்ட காலத்தை தயவு செய்து பயன்படுத்திங்க. நிறைய ஜபங்கள் நடக்குது. கட்டாயம் வாங்க. நமக்குன்னு எத்தனையோ நேரங்களை ஒதுக்குறோம், நமக்குன்னு எத்தனையோ காரியங்களை செய்யறோம். ஆனா கடவுளுக்கு நம்ம ஏதாவது இது ஒரு சான்ஸ்னு வச்சுங்களேன். இல்ல நீங்க வீட்டுல 1 மணி நேரம் கொஞ்சம் ஜபிக்க முடியுங்களா? கஷ்டம். நீங்க நினைப்பீங்க 1 மணி நேரமாவது நம்ம ஜெபமெல்லாம் உட்காருவீங்க. ஆனா உட்கார நேரம் பார்த்துட்டா இல்லாத தலைவலி பிரச்சனை எல்லாம் வரும். ஜெபிக்கவே முடியாது. அப்படி மீறி ஜெபிக்க வந்துன்னா திடீர்னு பக்கத்துல உள்ள 2 சட்டை கட்டிக்குவாங்க, அல்லது சினிமா பாட்டு பாடு, இல்ல ஏதோ ஒரு புத்தி மாறி போயிடும். அந்த மனசு ஒருநிலைப்படா. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துல நீங்க உட்கார்ந்து காத்திருக்கிற நேரங்கள் கர்த்தருடைய கணக்கில் உண்டு. அல்லேலூயா. ஒண்ணு சொல்லுதுங்க, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை. அப்ப எப்ப ஆண்டவர் நம்மை விடுவிப்பார்? அந்த ஆபத்து காலத்துல கர்த்தர் நமக்கு காப்பாத்தோன்னு சொன்னா நாம் ஜெபிச்சு வச்சுக்கிற ஜெபங்கள் நம்மை காப்பாற்றும். இந்த ஜெபம் தான் நம்மளை காப்பாற்றும். கர்த்தருடைய சன்னிதானத்தில் செலவிட்ட நேரங்கள் தான் நம்மை காப்பாற்றும். அதுதான் ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. அந்த நேரத்தில் கடவுளை கூப்பிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கர்த்தரிடத்திலிருந்து பதில் உண்டு. அல்லேலூயா. கர்த்தரையே தேடாம சபைக்கும் வராத ஜெபமும் பண்ணாம ஏசப்பா என்னை காப்பாத்துன்னு வச்சுருந்தா அது சொல்ல முடியாது. ஆண்டவர் காப்பாத்து வர மாட்டாரான்னு சொல்ல முடியாது. அதனால சரியான நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வந்திருக்கிறவங்க யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்னாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்னாலே ஸ்தோத்திரம். தாசம் என்னே நீ வைத்ததனால் பரிக இயலாதவரும் இல்லை. தாசம் என்னே நீ
கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் என்னுடைய ஆராதனை கர்த்தர் அங்கீகரித்து மீண்டும் மாலை வேளையில் உடைய சமூகத்தில் நிற்பதற்கான கொடுத்த இந்த மகாபெரிய தருணங்களுக்காக நன்றி அப்பா. தொடர்ந்து வந்திருக்கிற இந்த மக்களை இயேசுவின் நாமத்தினால் நீர் ஆசீர்வதிப்பீரா. இந்த நாள் அவர்கள் சில காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் இவர்கள் இருதயத்தை நீ திறந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பேசும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் பரட்டும். ஏன்னா வந்து சளி பிடிச்சது எனக்கு ஏன்னா உடல்நிலையே ஒன்றும் சரியில்லாமல் போயிடுச்சு. சரி, கர்த்தர் தாமே தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒரு சிறு காரியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரசங்கிக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனங்க. நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். சரி, நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவீங்களா? நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை அதை செலுத்த தாமதியாதே. ரைட். அப்ப இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன கேட்டா தாமதியாதே. அதுதான் பிரசங்கத்தினுடைய தலைப்பு. சரி, தாமதியாதே என்ற தலைப்புல இன்னைக்கு ஆதார வசனமாக நாம் எடுத்துக்கொண்டது பிரசங்கிக்கு எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்துவதற்கு தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். அப்போ கர்த்தருடைய சன்னிதானத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை செய்வதற்கு ஒருபோதும் நீ தாமதம் பண்ணாது. பொதுவாகவே தாமதம் அப்படின்னு சொன்னாவே எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டு. லேட்டு என்னங்க? ஆமா, தாமதம் வந்து எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையில உண்டு. சரியா டைமை கீப் அப் பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேக்சிமம் கிடையாது. எந்த விஷயத்திலையும் எந்த காரியத்திலையும் பாத்தீங்க சரியான முறையில் டைம் கீப் அப் பண்ணுமா அப்படின்னு பார்த்தோம்னா கட்டாயம் இருக்காது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி நேரம் கட்டாயம் என்ன இருக்கு, லேட் பண்ணி தான் நம்ம அதை செஞ்சிருக்கோம். அதனால தாமதம் வந்து கூடவே கூடாது. தாமதம் அப்படின்னு சொன்னாவே அது பாத்தீங்க சொன்னீங்கன்னா ஒரு சாக்கு போக்கு. தாமதம்னா என்ன அர்த்தங்க? சாக்கு போக்கு. அதாவது நாம ஏதோ ஒரு காரணத்தை வந்து அங்க கட்டாயம் சொல்லியே ஆகணும். சபைக்கு லேட்டா வந்துட்டீங்க, ஏன் பிரதர் லேட்டு? ஐயா வந்துக்கிட்டு திடீர்னு பெரிய டிராபிக் ஜாம். என்ன வந்து மெட்ராஸ்லயே இருக்கிறேன், எல்லா கோயில எந்த டிராபிக் ஜாம் இருக்குது? ஏன் வேலை செய்வீங்க? ஆனா அதுக்கு ஒரு ரீசன், பயங்கரமான டிராபிக் ஜாம். நம்ம என்ன திட்டவே முடியும்? சரி, பெண்களை வந்து ஏங்கம்மா நீங்க சர்ச்சுக்கு லேட்டா வந்துட்டீங்க. இல்லைங்க, புறப்பட்டு கிளம்புனான்னு ரெடி ஆயிட்டேன், திடீர்னு என்னாச்சுன்னா குக்கர்ல விசில் வந்துச்சா வரலையா, டவுட் ஆகி போச்சு, நின்றுட்டேன். அப்ப நல்லா கவனிச்சுங்க, தாமதம் ஆவதற்கு காரணத்தை நம்ம சொல்லவே கூடாது. அதிலும் எக்ஸ்பெஷலி முக்கியமா சபைக்கு வருவதற்கு நீங்க காரணம் சொல்லியே பழகாதீங்க. இந்த 8வது மாசத்துல எச்சரிப்பாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆலயத்துக்கு வருவதில் தாமதம் பண்ணக்கூடாது. சரியான நேரத்தில் வர வேண்டும். 10 மணிக்கு ஆராதனைனா 10 மணிக்கு உள்ள வந்துடும். 10:30, 11, 11:30 தயவாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு பிரசங்கத்துல இதை உங்க மனசாட்சியில வச்சுட்டு நீங்க கடந்து போங்க. ஆண்டவரே, இதை வந்து சபையில ஒரு பிரசங்கம் பண்றப்போ அதை ஆமோதித்து அதன்படி நடக்க பழகிக்கும். அதுக்குத்தான் ஆராதனை, அதுக்குத்தான் பிரசங்கம். கேட்டுட்டு சிரிச்சுட்டு போய் கேட்டுக்கு அந்த பக்கம் மறந்துட்டு போறது கிடையாது. சரிங்களா? கட்டாயம் நீங்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று, தாமதம் பண்ண கூடாது. நீங்க ஸ்கூல் பசங்களை திடீர்னு ஏன்டா லேட் அப்படின்னா, சார் வந்துகிட்டே இருந்த சார் திடீர்னு சைக்கிள் பஞ்சர் ஆயிருச்சு. எத்தனைக்கு காரணம் சொல்றோம், எதுக்கெல்லாம் காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப நல்லா கவனிச்சுங்க, காரணம் நம்ம வாழ்க்கையில சொல்லவே கூடாது, தாமதம் பண்ணவே கூடாது. நீங்க ஒரு 10 மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும், ஏன் ஒரு 11 மணிக்கு போகல பாப்போம், அது செய்வீங்களா? செய்வீங்களா? சரி, உங்க ட்ரெயினர் புக் பண்ணிட்டீங்க, 1000 ரூபாய் கொடுத்து புக் பண்ணிட்டீங்க, லேட் ஆகி போச்சு. இல்ல நான் லேட் ஆயிட்டேன், ட்ரெயின் போன ட்ரெயின் அப்படியே பின்னாடி ரிவர்ஸ்ல திரும்பி வரணும்னா எனக்கு வருவானா? அப்ப எல்லாத்துக்கும் வந்து அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு காரணம் சொல்லி பழகாதீங்க. எந்த காரணம் சொல்லக்கூடாது. 24 மணி நேரத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். 10 மணிக்கு ஆராதனைனா உங்களுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கு காரணம் சொல்லி பழகாதீங்க. அப்போ தாமதம் பண்ணக்கூடாது. தாமதியாத என்ற தலைப்புல இன்னைக்கு வந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நம்மளோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். பொருத்தனை பண்ணினதை, நீங்க பொருத்தனை செஞ்சதை செலுத்துவதற்கு நீ என்ன பண்ணவே கூடாது.
தாமதம் பண்ணக்கூடாது. அப்போ தாமதம் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை இன்னும் 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 கீழே கொண்டு போகும். அவன் எப்ப பார்த்தாலும் இதேதான் உனக்கு அவர் காரணம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்படி ஒரு பெயருக்கு நாம் ஆளாய் விடவே கூடாது. எனவே நண்புக்குரியவர்களே, இந்த மாசத்துல நீங்க எடுக்கக்கூடிய ஒரு தீர்மானம் என்னன்னு கேட்டா, ஆலயத்துக்கு வருவதில் நீங்க தாமதம் பண்ணக்கூடாது. ஏன் ஒரு காரியத்தை ஆலயத்தை முடிச்சுட்டு போய் பண்ணுங்க, இல்லாட்டி ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க பண்ணுங்க. ஆனா கரெக்டா ஆலயத்துக்கு வர்ற நேரத்தை தேவனுக்கும் ராயனுக்கும் செலுத்திட்டாங்க. 24 மணி நேரத்துல எவ்வளவோ மணி நேரங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரத்தையும் நீங்கள் தாமதம் சொல்லவே கூடாது. எனவே தயவாய் சொல்லுகிறேன், தாமதத்தை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவது நீங்க சொல்லவே கூடாது. சரி, அப்ப இந்த நேரத்தில் கூட பாக்குறப்போ தாமதையாதே என்ற தலைப்புல நம்ம பார்க்கணும்னு சொன்னா, முதல் காரியத்துல நம்ம சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தாமதம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். வேதாகமத்துல ஒரு 2 எடுத்துக்காட்டை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மோசேயோட வாழ்க்கையில ஆண்டவர் சீனாய் மலைக்கு அழைக்கிறார். 10 கட்டளை தருவதற்கு மோசே 40 நாள் அங்க காத்திருக்கிறார். அவர் காத்திருந்ததுக்கு அப்புறம் தான் கர்த்தர் அவரோடு பேச ஆரம்பித்தார். போனமையில ஆண்டவர் தரல, காத்திருந்தார். கட்டளைகளை பெற்றுக் கொள்வதற்கு அவர் காத்திருந்தார். காத்திருந்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு, ஆனா நல்லா பாத்துங்க, கட்டளைகளை வாங்கிட்டார். ஆனா வாங்கிட்டு கீழே இறங்கறதுக்கு ஒரு தாமதம் ஆயிடுச்சு. தாமதமான இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஆரோன்ட்ட போய் முறையிட்டு சண்டையிட்டு, எங்கப்பா போன மோசேன்னா காணா, என்ன ஆனான்னு தெரியல, ஒருவேளை என்னாச்சு அவுட் ஆயிட்டாரா என்னமா, அதனால எங்களை வழிநடத்த ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, ஆரோனு கிட்ட முறையிட்டு காதணிகளை எல்லாம் கொடுத்து நகையெல்லாம் கொடுத்து ஒரு கண்ணுக்குட்டி செஞ்சு என்ன ஆச்சு, அந்த மோசே எவ்வளவு பரிசுத்தமா நீதியா அவங்க நல்ல வழிக்கு போகும் நடத்தி கூட்டிட்டு வந்தாரா, 10 நிமிஷத்துல எல்லாம் கலைஞ்சு போச்சு. என்னாச்சுங்க, பொன் கண்டு குட்டியை செஞ்சு ஆடி பாடி கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நல்லா கவனிச்சுங்க, மோசே வர தாமதமானதனால் ஜனங்கள் மனமாறி போனார்கள். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில அதாவதுங்க, யாரு வர்றாங்களா வரலையோ, நீங்க கர்த்தருடைய ஆலயத்துக்கு கரெக்டா வந்து ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை, நீங்க சரியான நேரத்துக்கு வாங்க. அடுத்தவங்களை குறை சொல்ல வேண்டாம், அடுத்தவங்களை நீங்க சுட்டி காட்ட வேண்டாம். கர்த்தரை ஆராதிப்பதற்கு நீங்க சரியான நேரத்துல வாங்க. மோசே வர தாமதம் பண்ண போது ஜனங்களுடைய மனம் மாறுதல் அடைந்தது. 2வது ஒரு நபரை பத்தி நான் சொல்ல போறேங்க. லோத்தினுடைய மனைவி. சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் அழிக்க நினைத்தார். அந்த இடத்துல என்னாச்சுங்க, அந்த நகரத்தை அழிக்க தீர்மானித்த போது அதில் வாழ்ந்த லோத்துவையும் அவருடைய மனைவியையும் காப்பாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் நினைத்தார். எனவே என்னாச்சுங்க, உடனே லோத்துவை மனைவி சொல்லிட்டாங்க, அந்த சோதோம் குமாரா நான் என்ன பண்ண போறேன், அழிக்க போறேன். அதனால் தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா நெல்லை விட்டு நீங்க கடந்து போங்கன்னு சொன்னார். ஆனாலும் லேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. தேவதூதர்கள் கையை பிடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, ஆனாலும் அந்த இடத்துல லேட் பண்ணாங்க. தேவதூதர்கள் கையை பிடிச்சு என்ன பண்ணாங்க, வேக வேகமா எல்லை தாண்டி வர்றாங்க. ஆனா கடைசியில் என்ன ஆயிடுச்சு, லோத்தினுடைய மனைவி திரும்பி பார்த்து உப்பு தூணாய் மாறி போனார். அப்போ தாமதம் ஒரு பெரிய இழப்பை கொண்டு வரும். நிச்சயமாவே கூட நாம ஆண்டவர் சன்னாத்துல வருவதற்கு சாக்கு போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தா ஆண்டவரும் தாமதம் பண்ண ஆரம்பிச்சது. சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி இவர்கள் எப்படியாவது காப்பாற்றணும்னு ஆண்டவர் நினைச்சார். ஆனா என்னாச்சு, இவர்கள் தாமதித்ததால் லோத்துவினுடைய மனைவி உப்பு தூணா மாறி போனார். 3வது ஒரு நபரை நான் சொல்ல விரும்புறேங்க. சாமுவேல் தீர்க்கதரிசி. கர்த்தருடைய ஆலயத்துக்கு அவர் ஆசாரியனாக நியமிக்கப்பட்டவர். ஆனா என்னாச்சுங்க, சாமுவேல் வருவதற்கு 7 நாளைக்கு மேல தாண்டிருச்சு. லேட்டானால சவுல் பொறுத்து பார்த்தாரு. என்னப்பா அது, சாமுவேல் ஒண்ணு காணா, ஏன் அவரு தூபம் காட்டினா தான் தூபம் காட்ட முடியுமா, அவர் தான் ஆசாரிய வேலை செய்ய முடியாது, ஏன் என்னால செய்ய முடியாதான்னு சவுல் துணிகரமாய் கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போய் பலியை செலுத்த ஆரம்பித்தார். அப்ப அந்த ஊழியக்காரன் வர தாமதமானதால் எனக்கு எல்லாம் தெரியே அப்படிங்கிற காரியத்தை நாம் செய்யவே கூடாது. நல்லா கவனிச்சுக்கணும். அப்போ தாமதம் நம்முடைய வாழ்க்கையில நிறைய இழப்புகளை கொண்டு வரும். அப்போ இந்த நாளும் கூட நல்லா கவனிச்சுங்க. முதல் பாயிண்ட் நான் சொல்ல விரும்புறேங்க. அதாவது ஆதியாகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். ஆதியாகமம் 19:16.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார். ஏன் அதை ஆண்டவர் செஞ்சாரு? அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அந்த நகரத்தையே அழிக்க நினைச்சாரு. ஏன் இவங்களுக்கு மாத்திரம் ஒரு சான்ஸ் கிடைச்சது? ஏன் இவங்களுக்கு மாத்திரம் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு சொன்னா, அந்த பாவத்திலிருந்து இவர்கள் என்ன பண்ணணுங்க? மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? உலகமே அந்த ஊரே பாவம் செஞ்சது. ஆனா இவர்களும் அந்த பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது என்பதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவர்களை வெளியெடுத்துட்டு வந்தார். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட், மனம் திரும்புவதற்கு தாமதம் செய்யக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சொல்லுங்க. எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ செய்திகள், எத்தனையோ நற்செய்தி கூட்டங்கள், எத்தனையோ கன்வென்ஷன்கள் நடக்குது. எதுக்குங்க? அந்த கன்வென்ஷன்ல லட்சக்கணக்கா பணத்தை செலவுன்றாங்க, லட்சமா பணத்தை செலவுன்றாங்க. எங்கெங்க இருந்தாலும் பாஸ்டர்களை கூப்பிடுறாங்க, எவ்வளவோ பணங்களை செலவிடுகிறாங்க. ஆனால் இத்தனை செலவு செய்தும் அந்த இடத்துல ஒரு நபராவது இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரு நபராவது மனம் திரும்பினார்களான்னு பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அது கஷ்டம். ஆனா ஒரு காலத்துல நடந்துச்சு. பிரசங்கங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிற என்ன தெரியுங்களா, ரோட்ல போறவங்க வர்றவங்க கேட்டுட்டு என்னாச்சு, அப்படியே மனசு அப்படியே ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினார். அது ஒரு காலம். அப்போ மனம் திரும்புவதற்கு தாமதம் பண்ணவே கூடாது. வேதாகமத்தில் ஒரு சிறந்த உதாரணத்தை நான் சொல்லணும்னு சொன்னா சகையை பத்தி பேசலாம். நான் ஏற்கனவே அந்த கூட்டத்தில் நான் பேசியிருக்கேன். சகையோட வாழ்க்கையில இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டான். இயேசு யாருன்னே தெரியாது. கூட்டம் வெகுவாய் கடந்து வந்தது. அந்த இடத்துல வந்துகிட்டே இருக்கிறப்போ இந்த கூட்டத்தின் நடுவில் போய் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. உடனே என்ன வந்துச்சுங்க, ஒரு அத்தி மரத்துல ஏறி அந்த கூட்டம் பக்கத்துல வருவதற்கு அவன் காத்திருந்தான். தூரத்துல லாங்கிலிருந்து அப்படியே பக்கத்துல ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்குது. யாரு 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 இதுல இயேசு யாரு? அவன் யாருன்னு இயேசுவை கூட பார்த்ததில்லை. ஆனால் அவனுக்குள்ள இருந்த ஒரு வாஞ்சை, அவனுக்குள்ள இருந்த ஒரு ஆசை, அந்த இயேசுவை நான் பார்க்க வேண்டும். கூட்டம் அருகில் நெருங்கி வந்த உடனே இயேசு அண்ணாந்து பார்த்து சொன்னார், சகைவே சீக்கிரம் இறங்கி. இன்னைக்கு என்ன பண்ண போற சொல்லுங்க? நான் இன்னைக்கு உன் வீட்டுல தங்க போறேன். சுத்தி இருந்த எல்லாரும் கசகசகசகசன்னு பேசுறாங்க. என்னடா பாவியான ஒரு மனுஷனோட வீட்டுக்கு போய் இயேசு போய் தங்க போறாரு, அவனே பெரிய பாவி. நல்லா கவனிச்சுங்களா? ஆனா மத்தவங்க பார்த்தது சகைவை பாவியா பார்த்தாங்க. ஆனா இயேசு சகைவை அப்படி பார்க்கல. ஏன்னு சொன்னா சகைதான் கடவுளுக்கு சரியான ஒரு ஆள். கைத்து குரலை சொல்லாங்களா? ஆகாது என்று தள்ளின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாய் மாறினது போல மற்றவர்களால் வெறுக்கப்படுகிற, மற்றவர்களால் ஒதுக்கப்படுகிற கல்லைத்தான், ஒதுக்கப்பட்டவர்களை தேடித்தான் இயேசு சென்றார். சகை என்ன பண்ணாரு? நேர் என்னாச்சு, வீட்டுக்கு கூட்டு போனாரு. வீட்டுக்கு கூட்டு போனாரு, சந்தோஷம். ஜனங்கள் எல்லாம் ஒரு மாதிரி முறுமுறுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. உடனே வீட்டுக்கு போனோடனே அந்த சகை செய்த செயல், அவன் மனம் மாறினான். சகையினுடைய மனம் என்ன ஆயிடுச்சுங்க? இயேசு கால் வைத்த உடனே அந்த சகையினுடைய மனம் மாற்றப்பட்டது. சகையினுடைய சிந்தை தெளிந்தது. உடனே என்னாச்சு, ஆண்டவரே நான் யாராவது ஏதாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானா அதை எவ்வளவு திருப்பி தர்ற? உடனே பாத்தீங்கன்னா ஒரு செகண்ட்ல இயேசு வந்த உடனே அவன் மனம் மாறியது. எனக்கு அன்பானவர்களே, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? நிறைய பேர் விசுவாசி நீங்க சொல்றீங்க, எங்க பாஸ்டர் நாங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனாலும் என்னாச்சு சர்ச்சுக்கும் வர மாட்டேங்கிறாங்க, நீ வேணா போனா போன்னு சொல்றாங்க. கவனிச்சுங்க, சொல்லாம இருப்பது தவறு. இயேசுவை பத்தி சொல்ல வேண்டியது நம்ம விழுந்த கடமை. நான் சொல்றது விதைய விதைச்சிருக்கு, அது வளருவதற்கான ஒரு நேரத்தை கடவுள் கரெக்டா வச்சிருப்பாரு. அல்லேலூயா. நீங்க சொன்ன அந்த சுவிசேஷம் ஒரு நாள் வீணாகும். இப்படியே எல்லாரும் இல்லைங்க சொன்னா வரமாட்டாங்க, சொன்னா வரமாட்டாங்கன்னா அப்ப எப்பத்தான் மனம் திரும்புதல் உண்டாகும்? எப்பத்தான் அவங்க மனசு மாறுவாங்க? எப்பத்தான் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்வாங்க? அதனால சொல்ல வேண்டியது உங்க கடமை. இன்னைக்கு ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா எங்கேயோ எப்பவோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை அவங்க மனம் திரும்புவதற்கான ஒரு நேரத்தை கொண்டு வந்திருக்கு. வியாதியில் இருந்திருப்பாங்க, பில்லி சூரிய கட்டில் இருந்திருப்பாங்க, பயங்கரமான கடன் பிரச்சனை இருந்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் மனம் திரும்பி வருவதற்கான ஒரு நேரத்தை கர்த்தர் வைத்திருப்பார். அது வரைக்கும் அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருப்பாங்க. அப்போ மனம் திரும்புவதற்கு நாம் என்ன பண்ணக்கூடாதுங்களா? தாமதிக்கவே கூடாது.
இயேசுவை பத்தி அறிஞ்சு தெரிஞ்சு ஏத்துக்கோன்னு நினைச்சா டக்குன்னு உடனே ஏத்துக்கணும். யோசிச்சுக்கிட்டு இல்லைங்க சர்ச்சுக்கு வந்து ஏசாமி கும்பிட்டா ஊர்ல ஒதுக்கிடுவாங்களா, குடும்பத்துல ஒதுக்கிடுவாங்களா, சொந்த பந்தம் ஒதுக்கிடுவாங்களா, இல்ல அந்த கல்யாணத்துக்கு போக முடியாதா, இந்த காரியத்தை செய்ய முடியாதா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள நினைச்சா முதலாவது நடப்பதுன்னா மனம் மாறுதல். நம்ம ஜாதியும் மாத்தல, மதத்தையும் மாத்தல, இடத்தையும் மாத்தல. எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் மதம் மாத்தி இருக்கிறாங்க. எந்த மதத்தையும் யாரும் மாத்தல. பிறப்புல நம்ம அனைவரும் இந்தியர்களே, நம்ம எல்லாருமே இந்தியர்கள் தான். அப்ப நல்லா கவனிச்சுங்க, மனம் மாற்றம். கிறிஸ்தவ மார்க்கம் என்பது என்னங்க? மனம் மாற்றமோ தவிர மத மாற்றம் கிடையாது. நாங்களும் ஒரு காலத்துல இந்துக்கள் தான் இருந்தா, இந்து சாமி தான் கும்பிட்டோம். ஆனா பாருங்க எங்களுக்குள்ள ஒரு மன மாற்றுதல். இந்த இடத்துக்கு வந்து இதை கும்பிட்டா நல்லா நடக்குன்னு யோசிச்சோம். கட்டாயம் இன்னைக்கு நாங்க நல்லா தான் இருக்கு. அதே மாதிரி தான் எத்தனையோ மக்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனம் மாறி இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புவதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு உதாரணத்தை சொல்லணும்னு சொன்னா, விதை விதைக்கிறவர்களை பத்தி ஆண்டவர் ஒரு ஊமையை சொன்னார். என்னாச்சுங்க? சில விதை எங்க விழுந்துச்சு? கரெக்டா சொல்லணும், ஆர்டரா சொல்லணும். 1 2 சொல்லுங்கன்னா 5 8 3 1 அப்படியே சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் விதை எங்க விழுந்துச்சு? வெறு நிலத்துல தரையில விழுந்துச்சு. அது என்னாச்சு? மனிதர்களால் விதிக்கப்படுவதற்கும் ஆகாயத்து பறவைகள் பச்சித்து போட்டது. 2 கற்பாறையில விழுந்தது. என்னங்க? அது வளர்ந்துச்சு. ஆனாலும் வெயில் அந்த பாறையில சூடு தாங்க முடியாம அது கருகி போச்சு. 3வது விதை ரொம்ப ஞாபக சக்தி இருக்கு. 3வது விதை எங்க விழுந்துச்சு? முள்ளுள்ள இடங்களில் விழுந்துச்சு. களையும் வளர்ந்தது, செடியும் வளர்ந்தது. ஆனால் நெருக்க போனதா அதனால் பலன் தர முடியவில்லை. 4வது விதை. இந்த ஊமைய ஆண்டவர் எதுக்கு ஒப்பிட்டு சொன்னார்? அந்த கதை சொல்லிட்டு விளக்கத்தை சொல்லுங்க. விதை என்பது கர்த்தருடைய வசனம். சரி, அடுத்து நிலங்கிறது வந்து இருதயம். சரி, அதுக்கப்புறம் விளக்கம். அதாவது பிசாசு வந்து அந்த கலையை விதைச்சிருவா. பிசாசு வந்து வசனத்தை எடுத்து போட்டுருவா. பிசாசு வந்து வாழ விடாம பண்ணிடும். அதுக்கு தான் ஆண்டவர் சொன்ன உண்மை. அப்போ மனம் திரும்ப வேண்டும் என்று நினைத்தால் பின்னாடி நடக்கிறத யோசிக்கவே கூடாது. அதாவது நீர் வைக்க முடியாது, ஒட்டு வைக்க முடியாது, அதை பண்ண முடியாது, இதை பண்ண முடியாது. ஏதனால நான் ஏசாமி கும்பலிங்க. இன்னைக்கு அநேக ஜனங்கள் இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றீங்களா? கிறிஸ்தவ மார்க்கம் என்பது மத மாற்றமா தவிர உண்மையை மாத்துறதல்ல, உன்னுடைய தோற்றத்தை மாத்துறதில்ல. அது உங்களுக்கு விருப்பம் இருந்தா எப்படியோ இருங்க. கர்த்தர் கட்டாய ஒரு நாளத்துல ஒரு நேரத்துல மாற்றுவார். சரிங்களா? அப்போ மனம் மாறுவதற்கு முதல் பாயிண்ட் என்னங்க? தாமதம் பண்ணக்கூடாது. சரி, 2வது பாயிண்ட்க்கு நாம் போயிடுவோம். அப்போஸ்தலர்கள் நிருபம் 22ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்துல 16வது வசனம். இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். 2வது பாயிண்ட், ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தாமதம் பண்ணவே கூடாது. கிறிஸ்தவர்களுடைய படிநிலைகள் அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுங்களா? மனம் திரும்புதல். 2வது பாவ மன்னிப்பு. 3வது இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல். 4வது ரட்சிக்கப்படுதல். 5வது ஞானஸ்நானம் எடுப்பது. இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ். சரிங்களா? அப்ப நல்லா கவனிச்சுங்க. ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பிட்டாங்க, சர்ச்சுக்கு வந்துட்டே இருப்பாங்க. எத்தனை வருஷம் வர்றாங்க? 8 வருஷமா வர்றாங்க, 10 வருஷமா வர்றாங்க. ஆனா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க? ஞானஸ்நானம் எடுப்பதற்கு தாமதம் பண்ணவே கூடாது. ஏன்னு சொன்னா கிறிஸ்தவன் ஆயிட்டாவே அவனுக்கு பல்வேறு விதமான சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள் உண்டு. ஞானஸ்நானம் எடுத்தால் மாத்திரமே நம்முடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். அது வரைக்கும் நீ 10 வருஷம் சர்ச்சுக்கு வந்தாலும் வேஸ்ட். ஆண்டவர் உன்னை தம் பிள்ளையா ஏத்துக்கவே மாட்டார். நீங்க வேணா நினைச்சுக்கலாம், நான் சர்ச்சுக்கு போறேன், சாமி கும்பிடுறேன், ஆண்டவரை ஏத்துக்கிட்டேன்னு. கடவுள் உங்களை ஏத்துக்கோன்னு சொன்னா ஞானஸ்நானம் எடுப்பது அவசியம். ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கால தாமதம் பண்ணக்கூடாது.
இன்னைக்கு பாருங்க நிறைய பிள்ளைகள் பசங்களாம் பாருங்க வயசு 18 ஆச்சு, 20 ஆச்சு, 25 ஆச்சு, அடுத்த வருஷம் எடுத்துக்கிறங்க, அதுக்கு அடுத்த வருஷம் எடுத்துக்கிறங்க. காரணம் சொல்லக்கூடாது. சில பேர் என்ன தெரியுங்களா, ஞானஸ்நானம் எடுத்துட்டா தப்பு பண்ணக்கூடாது, இதை அவங்களுக்கு வந்து இயற்கையாவே ஏதோ தப்பு கெட்டவனுக்கு இருக்கு. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்துட்டா இதெல்லாம் செய்யக்கூடாது. என்னாச்சு, நான் மனம் திரும்பிட்டு ஏற்கனவே மனம் திரும்பி தான் இயேசு ஏத்துக்கிட்டாங்க. இது என்ன போய் மனம் திரும்புறது? பாவம் தானா வந்து ஒட்டிக்கிச்சு அவங்ககிட்ட. நீயாத்தான போய் அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்ப அவங்க மனசை வச்சா மாத்திடுறான். இதை விட என்ன தெரியுங்களா, சில பேர் சொல்லுவாங்க, ஆஸ்திரேலியா எங்க வீட்டுக்காரன் இப்படியா ஞானஸ்நானம் எடுக்க சொல்றேன், ஆனா அவர் பீடி குடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, என்ன பண்றது? எப்பவாச்சும் ஒரு நாள் பீடி விட்டுட்டார். சென்மத்துக்கே அவர் பீடி விட மாட்டார், சாகர வரைக்கும் அவர் பீடி விட மாட்டார். ஆனா கவனிச்சுக்கோங்க, நல்லா நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லைங்களா, மனம் திரும்புவதற்கு வந்துட்டாவே ஞானஸ்நானம் அவசியம் எடுக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா பரிசுத்த ஆவியானவர் அந்த பாவத்திலிருந்து அவங்களை விலக்கிடுவாங்க. அல்லேலூயா. எப்ப நான் வந்து என் கணவர் பிள்ளைகள்லாம் சர்ச்சுக்கு வர்றாங்களோ அப்ப நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், கட்டாயம் வரமாட்டாங்க. கணவரும் பிள்ளை சேர்ந்து வந்தா தான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன், கட்டாயம் வரமாட்டாங்க. அதுக்குள்ள 30 வருஷம் ஆகுது. நல்லா கவனிச்சுங்க, காரணம் சொல்லக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது. ஞான ஸ்நானத்தை சீக்கிரமாக எடுக்க வேண்டும். அதனால எனக்கு அன்பானவர்களே, ஏன்னா நேரம் கடந்து போனதுனால டக்குன்னு ஒரே பாயிண்ட் முடிச்சிடுறேன். ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட வேண்டுமானால் ஞான ஸ்நானம் எடுப்பது அவசியம். சரிங்களா? ஞான ஸ்நானம் எடுக்காதுன்னா தயவாய் கேட்டுக்கொள்கிறேன், ஞான ஸ்நானம் எடுத்துருங்க. ஒரு ஊர்ல என்னாச்சுன்னா, ஒரு பயங்கரமான ஒரு குடியா இருந்தாரு. ஆனா சர்ச்சுக்கு போறவர், சாமிக்கு போறவர், ஆண்டவருடைய பிள்ளை தான். ரொம்ப வருஷமா ஞானஸ்நானம் எடுக்காம இருந்தாராமா. பாஸ்டர் எவ்வளவோ சொல்லிப்பட்டார், ஏங்க அடுத்த மாசத்துல ஒரு ஞானஸ்நானம் அப்படிங்கிற ஐயா, சரி பாக்கலாங்க ஐயா. அடுத்த வருஷம் போச்சு, ஏங்க இந்த ஒரு ஞானஸ்நானம் டைம் அப்படிங்கிற ஐயா. இப்படியே கடந்துச்சு. ஒரு நாள் என்னாச்சுன்னா, கஷ்டப்பட்டு அது இது பேசி கொஞ்சம் சமாளிக்க வச்சு என்னாச்சுன்னா, கொண்டு போய் தண்ணியில முக்கலான்னு முக்கிட்டாராம். கஷ்டப்பட்டு முக்கிறாங்க, ஒரு கையை மட்டும் தூக்கிட்டாராமா. இந்த கையை மட்டும் விட்டுருங்க, அப்புறம் முழுசா எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கனாராம். என்னடா ஞானஸ்நானாவே முழுசாவே என்னாச்சு, நம்மளை சமர்ப்பிச்சு நம்முடைய எல்லாத்தையும் அடக்கம் பண்ணிட்டு எந்திரிக்கிறப்ப புது மனசுல எந்திரிக்கணும். அப்படிங்கிறப்ப இல்லைங்க இந்த கையை மட்டும் விட்டு ஞானஸ்நானம் கொடுங்க. ஏன்னு கேட்டார, அதாவது ஒருத்தர் அடிக்க வேண்டியது ஒரு பாக்கி இருக்குதுங்க, ஞானஸ்நானம் எடுத்துட்டா அடிக்க மனசு வராது, அதனால அடிச்சுட்டு மறுபடியும் இந்த கையை மட்டும் தனியா எடுத்துக்கிறங்க அப்படின்னா. அப்ப நல்லா கவனிச்சுங்க, ஞானஸ்நானம் வந்து கட்டாயம் கிறிஸ்தவர்களுக்கு அவசியம். ஞானஸ்நானம் எடுத்தால்தான் பரலோக ராஜ்யத்தில் ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்பட்டு நீங்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று அங்கு உறுதி செய்யப்படும். சரி, 3வது பாயிண்ட் சொல்லிட்டு நான் முடிச்சிருங்க, டைம் ஆயிடுச்சு. யாத்திராகமத்துக்கு எழுதின புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். சீக்கிரம் வாசிங்க. யாத்திராகமம் 22ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம். முதல் பழுப்பும் உன் பழத்தையும் வழியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். சரி, போதுங்க, நான் ரொம்ப படிச்சுக்கிட்டு பேசுறதுக்கு டைம் இல்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எதுல தாமதம் பண்ணக்கூடாது சொல்லுங்க எல்லாரும். 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், காணிக்கை செலுத்துவதற்கு நீ தாமதம் பண்ணாது. ஏன்னு சொன்னா, காணிக்கை என்பது கடவுளுக்குரியது. உனக்கு வந்து இருக்குது எத்தனை பங்கு, உங்களுக்கு எத்தனை பங்கு? ஏங்க அதுக்கு மட்டும் நல்ல ஆசையா இருக்குது. கடவுள் கேட்கிற ஒரு பங்கை என்னைக்கு வஞ்சிக்கவும் கூடாது, ஏமாற்றவும் கூடாது. அது கடவுளுக்குரியது. அதுலயும் பாத்தீங்க சொன்னீங்கன்னா, முதல் தரமானவைகள் கர்த்தருக்குரியது. ஒவ்வொருத்தர் வீட்லயும் போய் என்ன பண்ணுறீங்களா, இனிமேல் ஒரு லிஸ்ட் எழுதிட்டு வரணும். எத்தனை பேர் ஆடு வச்சுக்கிறாங்க, எத்தனை பேர் கோழி வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் லிஸ்ட் எடுத்து வந்து எங்க பூசணிக்காய் செடி அவரைக்காய் செடி எழுதி வச்சுட்டு வந்துட்டு கரெக்டா பாஸ்டர் 10 பேருக்கு முன்னாடி கேட்டாருன்னா சரியா போயிடும். முதல் தரமானவைகள் கர்த்தருக்குரியது, தசமபாகம் கர்த்தருக்குரியது, காணிக்கை கர்த்தருக்குரியது. காணிக்கை செலுத்துவதற்கு நீ தாமதம் பண்ணாத. ஏன்னு சொன்னா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டியது. அது எப்படா 2 அவரைக்காய் கொண்டு வரதா, அந்த 2 அவரைக்காய் தான் உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. 2 முருங்கைக்காய் கொண்டு வரதா, நீங்க அதை அற்பமா நினைக்காங்க. கடவுள் பார்வைக்கு அது விலையேறப்பட்டது. உங்கள் உத்தமத்தை தான் கடவுள் பார்க்கிறார். ஆபேலும் காயினும் கடவுளுக்கு காணிக்கை செலுத்த போனார்கள். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினுடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை. ஏன்னு சொன்னா, ஆபேல் தலையீட்டுகளையும் முதன்மையானவைகளையும் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், நான் கர்த்தருக்கு தருகிறேன் மனதார செலுத்தின அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். கடமைக்கு பேருக்கு அஜிஷோ கொண்டு போகலீங்க பாஸ்டர் சர்ச்சில் ஏமா என்னமா அவரைக்காய் செடி ஒன்று காணா, அது வந்து பாஸ்டர் அசிங்கப்படுத்திடுவாரோன்னு கொண்டாடுங்க. அப்படிப்பட்ட காணிக்கை கடவுளுக்கு தேவையில்லை. கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துவது மனதிலிருந்து நீங்கள் செலுத்த வேண்டும். ஆனா
அனனியா சப்பீராள் என்ற 2 பேர் இருந்தாங்க. அவங்க நிலத்தை வித்தாங்க, பணத்தை வாங்கினாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் காணிக்கை கொண்டு போகணும்னு நினைச்சாங்க. கர்த்தர் கேட்டாரா கொண்ட நீ நிலத்தை வித்து அதுல வரது நீ ஆலயத்துக்கு கொடுக்கணும் கர்த்தர் கேட்டாரா? நீ அதான பொருத்தனை பண்ணீங்க. என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டு போனாங்க, கொண்டு போறோம். அது வரைக்கும் 2 கணவன் மனைவி 2 பேரும் சந்தோஷத்தோடு கொடுக்கலாம், செய்யலாம், பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாம் முயற்சி பண்ணாங்க. ஆனா அந்த பணத்தை எடுத்து சோப்புல வச்சோன்னு என்ன ஆயிடுச்சு? அது வரைக்கும் கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சாரு. பணத்தை கண்ணில் பார்த்தோன்னே ஆண்டவர் கொஞ்சம் மறந்துடா. சரி விடு, 10,000 கொடுக்கட்டியா, ஒரு 5,000 மட்டும் கொடுத்துக்கலாம், மாஸ்டருக்கு தெரியவா போகுது. எடுத்துட்டு போனாங்க, அங்க கொண்டு போய் கொடுத்தாங்க. நல்லா கவனிச்சுங்க, நீங்க போதகரை ஏமாற்றலாம், மனுஷரை ஏமாற்றலாம், கர்த்தர் பார்த்து கொண்டு நிற்கிறார். ஆண்டவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உடனே அந்த இடத்துல அவர்களுக்கு சம்பவித்தது வேற. எனவே நன்குக்குரியவர்களே, கடவுளுக்குரியதை சரியான முறையில் நாம் செலுத்த வேண்டும். பாத்தீங்க சொன்னீங்கன்னா, தேவாலயத்தில் ஆண்டவர் காணிக்கை பெட்டி அருகே வந்த போது ஏழை விதவை தனக்கு இருந்த அந்த 2 காசையும், அடுத்த வேலைக்கு வழி இல்ல, அடுத்த வேலைக்கு சேமிப்பு இல்ல, ஆனால் தனக்கு இருந்த அந்த 2 காசையும் எடுத்து கடவுளுக்காக கொடுத்தார். அந்த காசு பாத்தீங்கன்னா எல்லாரும் 500 போட்டாங்க, 1000 போட்டாங்க, 2000 போட்டாங்க. ஆனா அவர்களை காட்டிலும் இந்த ஏழை விதவை போட்ட பணம் தான் கடவுள் பெருசா பேசினார். எனவே நண்புக்குரியவர்களே, கடவுளுக்குன்னு செலுத்துறத மனசார செலுத்துங்க. நீங்க செலுத்துற கொஞ்சம் என்னங்கய்யா பாஸ்டர் 10 ரூபா போற நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா உங்ககிட்ட இல்லைங்கிறது எங்களுக்கு தெரியாது, யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். 10 ரூபா தான் இருக்குதுன்னு நீங்க அசிங்கமா நினைக்காங்க. அதே ஆண்டவர் உங்களை ஆசீர்வித்து 100 500 கொடுக்கத்தக்க கர்த்தர் உங்கள் கரங்களை உயர்த்த வல்லவராகிறார். அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களை அநேகத்தின் பேரில் நான் அதிகாரியாக மாற்றுவேன். உங்களுடைய கொஞ்சம் உண்மைதான் உங்க வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நம்ம பேரெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம விசுவாசிகள் நிறைய பேரு இன்னைக்கு பாருங்க, எத்தனை கஷ்டம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கடவுளுக்கு செலுத்துறது இப்ப வரைக்கும் சரியான முறையில் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. பேர் சொல்ல விரும்பல. நிறைய பேர் நம்முடைய ஆலயத்திலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது, ஏகப்பட்ட கடன் இருக்கு, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. ஆனால் இது கடவுளுக்குரியதுன்னு தனியா எடுத்து வச்சு கொண்டாந்து அவங்களுக்கு இல்லைனாலும் ஆண்டவர் சன்னாத்துல செலுத்தி கொண்டிருக்கிறவர்கள் இதே இடத்துல இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கடவுளுக்கு நீங்க செய்யற காரியம் உங்க வாழ்க்கையில ஒரு நன்மைக்கும் குறைவில்லாதபடி கர்த்தர் நடத்துவார். அப்போ காணிக்கை செலுத்துவதற்கு நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க? தாமதம் பண்ணக்கூடாது. கடைசியாக 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இதை மட்டும் சுருக்கமா சொல்லி நான் முடிச்சிடறேன். 2 ராஜாக்களுக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம். அவன் தடையின் மேல் வார்த்து உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ என்றார். எதுக்கு ஓடி போனாருங்க? அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. என்ன பாயிண்ட்ங்க? சொல்லுங்க. பெற்றுக் கொள்வதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? தாமதிக்க கூடாது. 2வது பாயிண்ட் எடுக்க தாமதிக்க கூடாது. 3வது பாயிண்ட் தாமதிக்க கூடாது. 4வது பாயிண்ட் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தாமதிக்க கூடாது. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள என்ன அர்த்தங்க? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள தாமதியான உங்களுக்கு என்ன புரியுது சொல்லுங்க. என்னங்க? ஆசீர்வாதம். அப்புறம் வேறங்க சொல்லுங்க. திட்டமா போற அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு சொன்னா பரிசுத்த ஆவியினுடைய அடையாளம். அதான் சொல்ல போனா அந்நிய பாஷை. என்னங்க? மனம் திரும்பியாச்சு, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்நானமும் எடுத்தாச்சு, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியான உங்களை லீட் பண்றாரு, நடத்துகிறாருக்கு. ஒரு பெரிய அடையாளம் தான் அந்நிய பாஷையின் அடையாளம். என்னங்க? அந்நிய பாஷையின் அடையாளம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டது, அனைவரும் மேல் வீட்டறையில் ஒன்று கூடி சேர்ந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். அக்கினிமயமான நாவுகள் இறங்கியது. அன்னைக்கு அவர்கள் பல்வேறு விதமான வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள் என்று சொல்லப்படுது. அப்ப நல்லா கவனிச்சுங்க. நீங்க ரட்சிக்கப்பட்டது ஓகே, மனம் திரும்பியது ஓகே, ஞானஸ்நானம் எடுத்தது கூட ஓகே. ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலின்னு சொன்னா அது ரொம்ப கஷ்டம். அப்ப அந்நிய பாஷை பேசியதே ஆகணும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்காதீங்க. கட்டாயம் அது தேவை. ஆனா அது எல்லா இடத்துக்கும் இடப்பொருள் ஏவல உண்டு. எல்லா இடத்துக்கும் அந்த அந்நிய பாஷை பேச நமக்கு அது இருந்தாவே போதும். ஆனா பைக்கை பிடிச்சோன்னே கரப்புறன்னு பேச அப்படிலாம் அவசியமே கிடையாது. கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எப்ப பேசணும்னு உங்களுக்குள் ஒரு ஏவுதல் வருதோ அப்ப நீங்க பேசினா போதும். தெரியாத ஒரு இடத்துல புரியாத இடத்துல போய் நின்று நீங்க அந்நிய பாஷை பேசுறீங்க வச்சுங்க, அவங்களுக்கு அது என்னன்னே விளங்காது. அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை தேவனுக்கும் அந்த நபருக்கும் உண்டான ஒரு கனெக்ஷன்.
இன்னைக்கு உலகத்துல எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் எல்லாத்துக்கும் புரியும். இப்போ எனக்கு ஹிந்தி தெரியுதுன்னு வச்சுங்க, நான் போய் தைரியமா ஒரு ஹிந்திக்காரன்ட்ட பேச முடியும். மலையாளம் தெரிஞ்சா கேரளாவில் போய் மலையாளம் பேச முடியுது. அரபு தெரிஞ்சா துபாய் நாட்டில் போய் அரபு. ஆனா கவனிச்சுங்க, யாருக்கும் தெரியாத ஒரு பாஷை தான் அந்நிய பாஷை. பிசாசுக்கும் தெரியாது, மனுஷனுக்கும் தெரியாது, அது கடவுளுக்கு மாத்திரம் தான் தெரியும். அந்த அந்நிய பாஷை என்பது அநேக ஜெப விண்ணப்பங்கள், உங்கள் வேண்டுதல்கள், உங்கள் தேவைகளை நீங்க சொல்றீங்கன்னு அர்த்தம். ஆனா அது யாருக்கும் புரியாது. நம்மளே பேசுற சில நேரத்துல எப்படி தெரியுங்களா, நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்துங்க, ஆனா என்னமோ கெட்ட கெட்ட வார்த்தையா வர்ற மாதிரி என் வாயில வருதுங்க. சிலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் அப்படி ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கு, சரிங்க, வளர்ற மாதிரி தான் இருக்கு, அப்படிதான் இருக்கு. நான் சொன்னா கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா கட்டாயம் அந்த அபிஷேகத்தின் அடையாளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த அந்நிய பாஷையின் அடையாளம் எப்படி தெரியுங்களா, நமக்குன்னு ஒரு ரிசர்வேஷன் பண்ணப்பட்ட ஒரு டிக்கெட் மாதிரி. இன்னைக்கு நான் ட்ரெயின்ல போறேன், 18ஆம் நம்பருக்கு ஒரு பர்த் புக் பண்ணிட்டு சொன்னா அந்த 18ஆம் நம்பர் பர்த் யாருக்கு தான்? என் பர்த்ல வந்து எவ்வளவு உட்கார்ந்து யார் பண்ணி எந்திரிப்பேன் இங்க வாரு, இது எனக்காக ரிசர்வேஷன் பண்ணப்பட்டது. அப்ப எனக்கு அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில அந்த பரிசுத்தாவியினுடைய அடையாளம் அபிஷேகத்தை, அதாவது நீங்க பேசுறீங்க பேசல அதை விட்டுருங்க. எனக்கு தெரிஞ்ச பாத்தீங்க சொன்னா, நான் ஒரு 2 ஸ்தாபனத்துக்கு போன இடத்துல அங்க அன்னை பாஷையா அவங்க பேசுறது கிடையாது, நானும் பேசிக்கிட்டு இருக்கேன், அங்க நான் பேசுறதே கிடையாது. நான் சொன்னா அபிஷேகம் நம்மளுக்குள்ள உண்டு, அது வந்து காணாம போயிடாது, காத்துலையும் போகும். ஆனா எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில பரிசுத்தாவியானவர் வெளிப்படணுமா அந்த இடத்துல வெளிப்படுவாங்க. அப்ப அந்நிய பாஷை நான் பேசுறேன்னு சொன்னா நான் ஆண்டவர் விட்டு விலகிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. ஆனால் கட்டாயம் பெற்றுக்கொள்வது முக்கியம். அதனால இன்னும் நம்ம சபையில எத்தனை பேர் பாத்தீங்கன்னா அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளாம இன்னும் வந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, ஆனா என்ன அடையாளம் இல்லை, அந்நிய பாஷையினுடைய அடையாளம். கட்டாயம் முயற்சி செய்யுங்க, கர்த்தரத்தில் உட்காருங்க, கேளுங்க, ஆண்டவரே நானும் அந்நிய பாஷை பேசணும்னு கேளுங்க, முயற்சி பண்ணுங்க. ஆரம்ப கஷ்டமா தான் இருக்கு, ஆனா போக போக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியோட அபிஷேகம் உண்மையான அந்நிய பாஷையில பேச 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 கர்த்தருடைய ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருக்கும். மெசேஜ் பிரான்சிஸ் ஐயாலாம் பார்த்திருப்பீங்க, அவர் அந்நிய பாஷையிலே பாட்டே பாடுவார். அப்படி உண்மையாலுமே சில பேர் அந்த அந்நிய பாஷையா பேசிட்டே இருப்பாங்க, அது உண்மையாலுமே அதெல்லாம் கொடுக்கப்பட்ட ஒரு வரங்கள். அதனால 4 பாயிண்ட், தாமதம் பண்ணாதே. தாமதம் பண்றதுக்கு காரணத்தை நீங்க என்ன பண்ணக்கூடாது, சொல்லவே கூடாது. மிக முக்கியமா எங்க காரணத்தை சொல்லக்கூடாது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வர்றதுக்கு நீங்க காரணம் சொல்லவே கூடாது, தாமதம் பண்ணவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ஆலயத்துக்கு வர்ற 10 மணிக்கு ஆராதனைனா நீங்க 9:09க்கே புறப்பட்டுங்க, 10 மணிக்கு சர்ச்சுக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி செய்யுங்க. எதெல்லாம் தாமதம் பண்ணக்கூடாது, மனம் திரும்புவதில் தாமதம் பண்ணாதீங்க, ஞானஸ்நானம் எடுப்பதில் தாமதம் பண்ணாதீங்க, காணிக்கை செலுத்துவதில் தாமதம் பண்ணாதீங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வதற்கு தாமதம் பண்ணாதீங்க. இன்னும் காரியங்கள் நிறைய இருந்தாலும் நேரங்கள் கடந்து விட்டது. எனவே இதன்படியா கூட கட்டாயம் இந்த ஜெபத்துட்டு நீங்க எந்திரிச்சு போறப்ப 4 பாயிண்ட் உங்க மனசுல இருக்கு. 4 பாயிண்ட் மனசுல இருக்குங்களா? இதை வந்து உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. ஆண்டவரே இன்னைக்கு கேட்ட சத்தியத்துல நான் எதை கடைபிடிப்பேன்? 1000 வார்த்தை பேசிக்கலாம், ஆனா அதுல ஒத்த வார்த்தை உங்க இருதயத்துக்குள்ள போய் அது பிராக்டிக்கல் லைஃபுக்கு நீங்க கட்டாயம் கொண்டு வருங்க. நம்ம எல்லாரும் கூட இருந்த இடத்துல எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே இந்த அருமையான பரிசுத்தமான ஓய்வு நாள் மாலை வேலை ஆராதனையில் பங்கு பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கு. அதனால நமக்குள்ள இந்த 4 பாயிண்ட்ல எது குறையோடு நாம் இருக்கிறோம்? மனம் திரும்பியாச்சு, அது கூட விட்டுருங்க. ஞான ஸ்நானம் எடுப்பிருக்க அதையும் கூட எடுத்தாச்சு. காணிக்கை செலுத்துவதற்கோ கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதற்கோ அல்லது அபிஷேகத்தை பெற்றுக் கொள்வதற்கு இந்த 4 பாயிண்ட்ல ஒண்ணு நம்மகிட்ட குறையா இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இரவு வேளையில நீங்க ஆண்டவரத்துல கேளுங்க. எல்லாரும் கண்களை மூடுவோம். ஆண்டவரை குறையில்லாத மனசு இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆண்டவரை குறைவுகளை மாற்றுவதற்கான ஒரு நேரத்தை காலத்தையும் நாம் உருவாக்கிக்கணும். அதனால ஆண்டவரை இந்த அருமையான இரவு நேரத்துல உங்களை யாரையும் வந்து சத்தமா ஜெபம் பண்ணுங்க. இப்ப நான் சொல்ல கண்ணை மூடிங்க, மனசுக்குள்ள நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த காரியத்துல எனக்கு நான் ஒருவேளை ஆலயத்துக்கு வருவதில் தாமதமாகவே இருக்குது, ஒரு நாள் கூட நான் நேரத்திலேயே வந்ததில்லை, நான் நேரத்திலேயே வரணும் அல்லது காணிக்கு கரெக்டா செலுத்தணும், தசமா இப்படி ஏதாவது இருக்குன்னு சொன்னா கண்ணை மூடி எல்லாம் ஒரு 5 நிமிஷம் நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியாத இது உங்களுக்கான ஒரு நேரம். எல்லா வாயத்திலும் ஜெபம் பண்ணுங்க பாப்போம். சோதரம் 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 துதிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரம். நல்ல கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல நாளிலே நாங்கள் கூடி ஆராதிக்க உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிங்க. அந்த பிள்ளைகள் ஒவ்வொரு பேர் பேராக கூப்பிட்டு ஆசீர்வதிங்க. தேவ சமானத்தை வழிநடத்தட்டும், பலப்படுத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.